மருத்துவத்துறை மட்டுமல்ல, சட்டத்தில் தொடங்கி வெட்னரிங் இது போன்ற எல்லா படிப்புகளிலுமே இன்னைக்கு ஒன்றிய அரசு கியூட் என்ற தேர்வுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான இடங்களை தட்டி பறித்து வட இந்திய மாணவர்களை தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் நீக்கமர இன்றைக்கு உள்ளே நுழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்டி யூனிவர்சிட்டிகளில், குறிப்பாக மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் பெரும்பான்மையான இடங்களில் இன்னைக்கு ஸ்டே வேக்கன்சி என்கிற பெயரிலும், நீட்ல தேர்ச்சி பெற்றோம் என்கிற பெயரிலும், மேனேஜ்மெண்ட் கோட்டா என்கிற பெயரிலும் தமிழர் அல்லாத பிற மாநிலத்தவருடைய ஆதிக்கம் இங்கு அதிகமாக இருக்கிறது. அதனால இங்க வன்முறை, பண்பாட்டு படையெடுப்பு போல் பண்பாட்டு கலாச்சாரம், கஞ்சா, போதை, வாஸ்துகள் கலாச்சாரம் இருக்கிறது சொல்லியிருக்கிறேன். இதையும் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்க இருக்கிற அரசு வேலைகளை திட்டமிட்டு இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு பணி செய்யக்கூடிய அதிகார வர்க்கம் நம்முடைய அரசு பதவிகளே உட்கார்ந்து கொண்டு கடந்த அதிமுக ஆட்சியில் எப்படி டைரக்ட் எஸ்ஐக்கு தமிழ் வழியில் படித்தவர்களை எடுக்க முடியாது என்று சொன்னார்களோ, அதுபோன்று தமிழ்நாட்டுடைய அரசு பதவிகளில் குரூப் 1 தொடங்கி குரூப் 4 வரையிலும் தமிழை எழுத படிக்க பேச தெரியாதவர்களை அரசு பதவிகள் அமர்த்தலாம் என்று சட்டம் கொண்டு வந்தார்களோ, இப்போது ஒரு தொழிலாளர், அதாவது 4 தொகுப்பு சட்டம், தொழிலாளர் விரோத அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒழிக்கின்ற 4 கோடி, இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற 60 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கின்ற இன்றைக்கு தொகுப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுபோன்று இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு கல்வி முறையை ஒழிக்கிற புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏ, என்ஆர்சி, என்பிஆர்ல தொடங்கி இன்றைக்கு காஷ்மீரில் தொடங்கி இன்றைக்கு பொது சிவில் சட்டம் வரை இன்றைக்கு ஒன்றிய அரசு திட்டமிட்டு தன்னுடைய அஜெண்டாவில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய உயர்ந்த பதவிகளில் அமர்த்துகின்ற போது தமிழ்நாடு தமிழர் உரிமை, சமூக நீதி, சமநீதி கோட்பாட்டு உள்ளவர்களை நீங்கள் தேர்வு செய்து அமர்த்த வேண்டும். கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் இருந்த வீக்னஸை பயன்படுத்தி இந்த அதிகாரிகள் தத்தமது மாநில மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். இரண்டாவது, நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு எதுக்கு பெண்களுடைய தாலி அறக்கணும், எதுக்கு மூக்குத்திய கட்டணும், எதுக்கு தோட கட்டணும், எதுக்கு கொலுசை கட்டணும்? இது வட இந்தியாவில் பீகார்ல நடக்குதா, உத்தரப்பிரதேசல நடக்குதா, ராஜஸ்தான்ல நடக்குதா, மத்திய பிரதேசல நடக்குதா, டெல்லியில நடக்குதா? தமிழர்கள் மிகவும் ஒரு பண்பாட்டுக்குரியவர்கள். கண்ணேற்கால கட்டிய மனைவி போய் தாலி கட்ட அன்னைக்கு தேர்வு எழுத போனா தாலி அறுக்குறீங்க, கொலுசு அவுக்குறீங்க. இது எல்லாம் கூடாது. இது போன்று பலவிதமான கருத்துக்களை மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். குறிப்பா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பு உரிமையை, கல்வி உரிமையை, தொழிலாளர் உரிமையை, விவசாய உரிமையை, மாணவர் உரிமையை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் விழிப்பாக இருந்து முன்னெடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு